மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். தொடர்ந்து நமது செய்தியாளர் வெங்கடேசன் நினைக்கிறார். வெங்கடேசன், இப்போ நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்துருப்பீங்க. இது காட்டமான கருத்துக்களை முன்வைத்தாங்க. இது ஏறக்குறைய கண்டிக்கக்கூடிய வகையிலான கருத்துக்களா இருக்கு. கண்டனம் ஏதாவது தெரிவிக்கப்பட்டதா? வழக்கில் இன்று நடந்த வாதங்கள் என்ன? இதை நேரடியாக கண்டனம் என நாம் சொல்லக்கூடாது. இருப்பினும் ஆளுநருக்கு மிக மிக நெருக்கடியான கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பி ஒரு காலக்கெடுவை இன்று இரவுக்குள் அவர் முடிவு எடுக்க வேண்டிய ஒரு காலக்கெடு என்பது அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அவரை ஆளுநருக்கு ஒரு நெருக்கடி என்பது உச்சநீதிமன்றம் அளித்துள்ளது. குறிப்பாக ஆளுநருக்கு தரமாரியான கேள்விகளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளும் எழுப்பியார்கள். குறிப்பாக குற்றவாளி என தீர்மானித்த உத்தரவை உச்சநீதிமன்றமே நிறுத்தி வைத்த பிறகு ஆளுநர் அரசமைப்பு சாசன அரசை பற்றி எப்படி பேச முடியும் என்றும், இதில் ஆளுநருக்கு என்ன வேலை இருக்கிறது, இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கலாமா என்ற ஒரு கேள்வியை மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் குறிப்பாக ஆளுநர் சார்பில் ஆஜரான ஆர் வெங்கட்ரமணிக்கு முன்வைத்தனர். குறிப்பாக ஆளுநருக்கு இன்று இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எப்படி தீர்வு காண முடியும், அந்த தீர்வை நீங்களே சொல்லுங்கள் என்று தெரிவித்த போது ரிட் மனு தாக்கல் செய்வது இவ்வாறு தீர்வாக முடியாது என மத்திய அரசின் சார்பில் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. மீண்டும் கோபமடைந்த நீதிபதிகள் குற்றவாளி என தீர்மானித்ததை நிறுத்தி வைத்து விட்டால் அந்த நபர் குற்றவாளி இல்லை என்றே பொருள் என்ற ஒரு தீர்ப்பை சுட்டிக்காட்டி ஒரு கருத்தை தெரிவித்தார். அதாவது நாளைக்குள் சாதகமான தகவலை தெரிவிக்காவிட்டால் உச்சநீதிமன்றமே ஆளுநருக்கு உத்தரவிட நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும், இல்லை என்றால் இன்றைய வாதிடங்கள் இப்போதே உத்தரவு பிறப்பிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தையும் தெரிவித்தார்கள். ஆளுநரிடம் ஆலோசித்து பிறகு நாளை வாதங்களை முன்வைப்பதாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஆளுநரின் செயல்பாடுகள் மிகவும் கவலை தரக்கூடியவாக இருக்கின்றன. குற்றவாளி என தீர்மானித்ததை உச்சநீதிமன்றமே நிறுத்தி வைத்த பிறகு ஆளுநருக்கு இதில் எந்த ஒரு வேலையும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இன்று இரவு வரை காலக்கெடு விதிக்கிறோம், நாளை உத்தரவு பிறப்பிக்கிறோம் என்ற தகவலையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மீண்டும் மீண்டும் ஆளுநர் என்பது ஒரு அடையாள பதவி மட்டுமே என்ற ஒரு கருத்தையும், அவர் அமைச்சரவை சொல்வதை மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளதையும் அவர் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சுட்டிக்காட்டியுள்ளது. விசாரணை என்பது நாளைக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் பொன்முடி விவகாரத்தில் ஆளுநர் இன்று இரவே ஒரு முடிவை எடுப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த விவகாரத்தில் ஏற்பட்டுள்ளது. கார்த்திக், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.